நீ ஓட்டோட்டமாக ஓடி வந்து ஆமா இந்த அம்மாவின் பாயத்தை பதிஞ்சபடியா என்றென்றைக்கும் சீர சிறப்பமா சிறந்து வேக வாழ்ந்திருப்பாய். ஆமா இந்த ராஜசபையிலே சொல்லு தங்கை. பள்ளி சாலையில படித்திருந்த என்னை அம்மா மகனே அப்படி எதற்காக அழைத்தேன், என்ன காரணம் தெல்ல தெளிவாக கூற வேண்டும். அம்மா அம்மா மகனே செல்ல அம்மா அம்மா ஆள் போல பட்டத்தை எனக்கோ 16 வயது மகனே. அப்படி நீ ஓட்டோட்டமாக ஓடி வந்து இந்த அம்மா இடத்தில் வாய மூடுடா. நீ பேசு. எத்து கிணைப்பு கையில பிஞ்சிட உனக்கு. இவனுக்கு தூட்டு குடிச்சாங்க பேக்கி பேக்கா மூச்சு விடாத. ஒரு வேளை எதனா ஒன்று ஆயிப்போச்சு என்ன பண்ணுறது? இன்னும் 5 நாள் கூத்துக்குதா? அதை கேட்டால் கூட அந்த ஒரு மகனே புலந்துற அட பார்த்தா முல்ல என் மகனே. அம்மா இந்த ராஜ சபையிலே என்ன வித கருணவகை அழைத்து மகனே. அப்படி நான் வேட்டைகள் ஆடிவிட்டு நிற்கிற தருணத்திலே ஆமா என்னுடைய குல குருவாக விளங்கக்கூடிய
சொக்கநாதரும் மீனாட்சி அம்மையாரும் என்னுடைய கனவுல தோன்றி என்ன வார்த்தை ஒருத்தர்கள் தெரியுமா? உன்னுடைய மகன் குலேந்திரன், உன்னுடைய மருமகள் கலந்தாரி விடியார் காலை முன்பதாகவே. அம்மா என்ன சொல்ற? எனக்கு 8 வயதாக இருக்கும் பொழுது கலந்தாரிக்கு 5 வயது. கலந்தாரிக்கு 5 வயது திருமணம் ஆனது. அம்மா இல்ல 5 வயதுலயா? சரி 5 வயதாக இருக்கும் பொழுது கலந்தாரியை அவனுமிடத்தில் தெரிவித்தாய் அல்லவா? அம்மா எனக்கு 5 வயதாக இருக்கும் பொழுது எனக்கு 8 வயதில் திருமணம் நடந்ததா? ஆமா. அம்மா மாமா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? உங்க சம்சாரம் எங்க இருக்காங்க? 2 பேர் ஒரே வீட்டுல வாங்குறாங்க. 2 பேர்? ஆமா டேய் சந்தார் வீட்டுல இருக்குப்பா. எதனால உங்க வீட்டுல இருக்காங்க? அதனால இருக்கிறாங்க. அவர் தாலி கட்டின தொட்டு என் மனைவி வீட்டுல இருக்கிறா. தாலி கட்டுறதுனால மனைவி வீட்டுல இருக்கிறா. படிக்கிற உங்க மனைவி இருக்கு ஒரே வாட்டி தான் கல்யாணம் ஆச்சு. எல்லாருக்கும் 40 வாட்டி ஆகுது. கேள்வி உங்க மனைவி எங்க இருக்கிறாங்க? என் வீட்டுல இருக்குது. என் வீட்டுல? என் வீட்டுல இருக்குது. எதனால இருக்கிறாங்க? நான் தாலி கட்டி நான் வச்சுக்கிற வீட்டுல. ஆமா எனக்கு கூட கல்யாணம் ஆயிடுச்சு. நான் கேட்கல. அப்ப பெட்டிக்கான மிதிங்கான கேக்குறான். அப்ப நான் உதகாத நீ உதகாத போடா. டேய் அவங்க என்ன சொன்னாங்க? கொஞ்ச நேரம் நீ உக்காரப்பா கதை மூடி நீ வராதான்ட்டாங்க. யாரா சொல்லியா? கதை போயிடுறா காலமுடியா அதுலே போயிட்டு எப்படி அது போறது என் கதை பாய் அப்படின்னு போயிட்டு. ஆமா அவரவர்கள் கட்டிய மனைவி அவரவர்கள் வீட்டுல இருக்கிறாங்க. ஏன்னா தொட்டு தாலியை கட்டின காரணத்தினால அவங்க வீட்டுல இருக்கிறாங்க. நான் தொட்டு தாலியை கட்டிய மனைவி கலந்தாரி என்றால் என் மனைவி எங்கே? கலந்தாரி எங்கே? ஒரு அம்மா தான் வந்து புள்ளிய வளர்க்கணும். இது அதிக பிரசன்னமான குழந்தையாக்குது. இந்த மாதிரி கேட்ட ஏழப்பா கல்ல ஓடப்பா பல்ல அம்மா சொல்ற என்ன அப்படி 56 தேசத்தை அரசாட்சி வரக்கூடிய துரதுரியோதன சக்கரவர்த்தி யாரு? இருவரும் துரதுரிய சக்கரவர்த்தியே என் மனைவி கலந்தாரியே சிறை அடைத்து வைத்திருக்கிறார். நான் தொட்டு தாலி கட்டிய மனைவி என் மனைவி அவன் என் கூட்டு வரான். அவன் தாலியை துண்டிச்சுனா வர்றான். அம்மா பாண்டவருக்கும் கௌரவனுக்கும் எந்த கிழமை ஏற்பட்டு ஒற்றுமையாக இருக்கும் பொழுது திருமணம் நடந்தது. இருவருக்குமே பாகப்பிரிவு ஏற்பட்ட பிறகு கலந்தாரி அழைத்து சென்றவர் தான் துரியோதனன். ஆமா கலந்தாரி அவன் அழைத்து சென்றான்னா அப்போ எங்க அத்தை எங்க இருக்கிறாங்க? அங்கதானே இருக்கிறாங்க. அப்ப எங்க அத்தை எங்க மாமா எங்க கூட்டு வரல. நான் உன்னை கூப்பிடுறேன். நான் பேசுறேன் பண்ணி போடா. டேய் நேர நாய தோக்குற மென்னு நீ சொல்றது கம்முனு போக சொன்னா எனக்கு அப்படி என் மனைவி கலந்தாரியாகப்பட்டவளை அவன் சரி அழைத்திருக்கின்றான். ஆமா அப்படி இன்று என் அழைத்திருக்கிறேன் கலந்தாரி நான் மாலையிட்டு தெரிவிக்கின்றாய். ஆமா அம்மா நீ தம்பிக்கு வைத்து பேசு
வைத்துக் கொண்டு நாவினால் உச்சரித்தால் அதற்கு பலன் ஏற்படாது. உனக்கு என்ன நடந்தது? உனக்கு